ரொம்பவே எளிமையான ஒரு சப்ஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வாரத்தில் 7 நாளில் 5 நாள் சாம்பார் தான் வைப்பாங்க. அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அதை வச்சிடுறாங்க. ஆனால் அது ஜீரணத்துக்கு ரொம்பவே மந்தம், நம்முடைய உடம்புடைய வாயுவை அதிகப்படுத்தி உடல் வலிகளை உண்டு பண்ணிடும். ஸோ நம்ம ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு 50% ரைஸ்னால் ஒரு 50% வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி தான் நம்மளுடைய டயட்டை நம்ம டிசைன் பண்ணிக்கணும். சரி, இன்றைக்கி நம்ம சொரக்காயும் கத்திரிக்காயும் யூஸ் பண்ணி ஒரு சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம காட்டுற மாதிரி நமக்கு நாட்டு சுரக்காய் கிடைச்சா நம்ம நாட்டு சுரக்காய் பயன்படுத்திக்கலாம். இந்த நாட்டு சுரக்காய் நம்ம சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல நல்ல நீரை அது பெருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது உஜாலா கத்திரிக்காய். அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது நமக்கு ஏற்றது கிடையாது. இந்த குண்டு கத்திரிக்காய் பயன்படுத்தினாதான் கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அந்த அளவுக்கு நம்முடைய ஹார்மோன்ஸை இன்டியூஸ் பண்ணுறதுல இந்த கத்திரிக்காய்